இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டாபிக் உள்ள போயிடலாம். கன்னிசார ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஆல்டிஹைடில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்காது ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகக்கூடிய ஆல்டிஹைடே ஆக்சிடேஷன் அண்டு ரிடக்ஷன் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிக்கும். அதுதான் நம்ம டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தேர்டு, இதில் நம்ம சேர்க்கக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். இந்த 3 கண்டிஷனும் இம்பார்ட்டன்ட், எழுத மறந்துடாதீங்க சரிங்களா. சரி, இப்போ நான் சிம்பிளாக ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன், நான் யூஸ் பண்ணுறது சரிங்களா. அதை நீங்கள் ஃபாலோ கூட பண்ணிக்கலாம். C6H5 CHO, இது என்ன பென்சால்டிஹைட். இப்போ இதோட இன்னொரு பென்சால்டிஹைடு சேர்க்குறீங்க C6H5 CHO. இதோட என்னத்தை ஆட் பண்ணுறீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு, அதாவது 50% கான்சன்ட்ரேட்டட் இருக்கக்கூடியது சரிங்களா. இப்போ கான்சன்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடை ஆட் பண்ணுறீங்க. இப்போ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு தான் விஷயம் இருக்குது. எப்படி ஈஸியாக எழுதுறது அப்படிங்கிறத நான் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா. 4ஆம் எக்ஸாமில் எப்படி படிச்சோம் அதை சொல்லித்தரேன். ஸோ அப்போது இந்த ஹைட்ரஜனை தனியாக எழுதுருங்க, NaO தனியாக H தனியாக எழுதுருங்க. அதே போல் இதில் இருக்க H இதில் இருக்க H இதோட சேர்ந்துடும் ஓகேவா. அப்போ இதில் ஒரு 2 H இருக்குது. ஸோ இப்போ ஒரு H இதோட சேர்ந்தா அதாவது CH2 வந்துடும். இன்னொரு H இதோட சேர்ந்து என்ன வந்துடும் CH2OH. எழுதுங்க C6H5 CH2OH. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், இங்கே வெறும் ஆக்சிஜன் மட்டும் இருக்கும். அப்போது ONA இருக்குது, அதாவது NaO இருக்குது. அப்போ இதோட சேர்த்துருங்க C6H5 COONA. ஓகே, இப்போ நம்ம மெக்கானிசத்தை பார்க்கலாம். கண்டிசார் ரியாக்ஷனோட மெக்கானிசம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பென்சால் எடுத்துப்போம். C6H5 COOH பென்சால் எடுத்துக்கேன். இப்போ இதோட நான் பேஸ் ஆட் பண்ணுறேன், அது சோடியம் ஹைட்ராக்சைடு, கான்சன்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு தெரியுங்களா, அதுதான். ஸோ எனக்கு OH மைனஸ் இதுதான் இன்வால்வ் ஆக போகுது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் இஸ் த எலக்ட்ரோநெகட்டிவ். இப்போ என்ன செய்யணும், இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும். இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இங்கே என்ன ஆகிடும், நெகட்டிவ் சைன் வந்துடும். அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும் இல்லையா. ஸோ அதை சாட்டிஸ்ஃபைடு பண்ண இந்த OH மைனஸ் இதோட வந்து சேர்த்துரும். இப்போ இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கணும், ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ C6H5 இந்த பாண்டு மேலே போயிடுச்சப்போ அப்போ இங்கே வரும் O நெகட்டிவ் வரும், இங்கே H ஓகேவா. இந்த OH இதோ நான் வரேன்ட்டு ஜஸ்ட் ஜாயிண்ட் ஆகிடும் ஓகேவா. இது வரைக்கும் புரிஞ்சிச்சா. சரி, இப்போ இங்கே கிடைச்ச அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. C6H5 CO நெகட்டிவ் HOH. இதோட இன்னும் ஒரு பென்சால்டிஹைடு சேர்ந்து C6H5 C டபுள் பாண்டு O பாண்டு H ஒரு பென்சால்டிஹைடை ஆட் பண்ணுறேன் ஓகேவா. பென்சால்டிஹைடை ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த ஹைட்ரஜன் ஹைட்ரைடாக மாறும். அதாவது ஹைட்ரைட்னா ஒன்றும் இல்லை, H நெகட்டிவாக மாறுது ஓகேவா. இந்த மாதிரி இருந்தால் தான் ஹைட்ரைட் அப்படின்னா சொல். ஸோ அப்போது என்ன ஆகுது, இந்த சார்ஜ் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகும், இங்கே டபுள் பாண்ட் வந்துடும். ஸோ அப்போ இது வந்து அப்படியே வெளியில் போகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே